ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் மிகவும் சந்தோஷம். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீங்கள் தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி. உம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும். ஆண்டவரே, வல்லமையுள்ள வார்த்தையாக எங்களுடைய மத்தியில் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கு தேவையான மன்னாவை இந்த நாளில் எங்களுடைய மத்தியில் நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலும் உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலும் ஆராதிப்பதில் மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆராதனை 2 ஆராதனை ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. 2 ஆராதனை 4 ஆராதனை ஆகட்டும். ஆமென். பல பாஷைகளில் இந்த இடத்துல ஆராதனை நடக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். என்னை குறித்து அறியாத யாராவது இருக்கீங்களா? ஒரு கரத்தையும் பார்க்கல. பாஸ்டர் சொன்னது மாதிரி குஜராத்தில் அகமதாபாத் பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை கடந்த 11 வருஷமாக செய்து வர்றோம். குடும்பமாக கர்த்தர் பல விதங்களில் பயன்படுத்தி வருகிறார். அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபம் எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய பங்கு. எங்களை குறித்து நீங்கள் விசாரிப்பதுண்டு, எங்களுக்காக நீங்கள் அநேகர் ஜெபிப்பதுண்டு. இதுவரை நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா இன்னையிலிருந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக கர்த்தர் நாங்கள் இருக்கிற இடத்துல, நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக எங்களை பயன்படுத்துவார். உங்களுடைய ஜெபம் மிகவும் எங்களுக்கு அவசியம். ரைட். நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சபை கூட எங்களை சுற்றி கிடையாது. நாங்கள் இருக்கிற இடத்துல சபையை ஆரம்பிக்கும் போது நான் சுற்றி பார்த்தா ஒரு விசுவாசியாவது கிடைக்குமா, ஒருத்தனாவது வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு போவானான்னு பார்த்தேன். ஆனால் ஒருத்தன் கூட கிடைக்கல. தொடக்க நாட்களில் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு தான் சபையை தொடங்கினேன். ஆனால் இன்றைக்கி பல மடங்கு ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். பல ஆயிரங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போக எங்களை பயன்படுத்தி இருக்கிறார். பாஸ்டர் கிதியோன்ஸை பற்றி சொன்னார். அடுத்த வாரத்தில் கிதியோன்ஸ் வர்றாங்க அப்படின்ட்டு. கிதியோன்ஸுடைய பைபிளை ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிறவங்க நாங்கள். அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, காந்தியோட பிறந்த நாள் அன்னைக்கு எங்கள் பக்கத்தில் தான் காந்தி ஆசிரமம். ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு நாளையில் 3500 4000 பைபிள் வரைக்கும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஒரே நாளில். காந்தி ஆசிரமத்தில் அன்னைக்கு இந்தியாவோட பிரசிடெண்ட் கூட அந்த இடத்துல வந்திருந்தார். ஒரே நாளில் 4000 வரைக்கும் பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அந்த பைபிள் நாங்கள் பணம் கொடுத்து வாங்குறது கிடையாது. அந்த பைபிள் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் வரும். அது காரணம் என்ன அப்படின்னா, உங்களில் அநேகர் நீங்கள் கொடுக்கறதுனால தான் அது நடக்குது. அடுத்த வாரம் வரும்போது லைஃப் டைம் மெம்பராகவோ இல்லைன்னா 1 இயர் மெம்பராகவோ கிதியோன் ஊழியத்தில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எங்கள் ஊழியத்தில் தடை இல்லாமல் நாங்கள் பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த போதகருக்கு நன்றி. கர்த்தர் நிச்சயமாக இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் அனுப்பி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 18வது வசனம். ஓகே, ஒரு விஷயம் கூட படிங்க. இஸ்மாயேல் பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். எனக்கு ஹிந்தியில் அந்த வசனம் ரொம்ப நல்லா எழுதியிருக்கு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்படி அப்படின்னு நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 17வது அதிகாரம் 18வது வசனம் எப்படி இருக்குன்னா, और अब्राहम ने परमेश्वर से कहा, इस्माइल तेरी दृष्टि में बना रहे यही बहुत है. मतलब அது அர்த்தம் என்ன அப்படின்னா, நீர் இஸ்மாவேலை ஆசீர்வதி, அது எனக்கு போதும் அப்படின்னு. தமிழ்ல அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அதுல கிடைக்கல. அதாவது எனக்கு ஆண்டவர் ஆபிரகாம அழைச்சார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பிள்ளைகளை கொண்டு நான் ஒரு பெரிய தேசத்தை உருவாக்குவேன், ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்ரஹாமுக்கு இந்த வாக்குத்தத்தை கிடைச்ச பிற்பாடு பல வருஷங்கள் அவர் காத்திருக்காரு. பல வருஷங்கள் காத்திருந்தும் அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறல. ஆனா இடைப்பட்ட காலங்கள் அவர் என்ன பண்றாருன்னா,
சாரா என்ன பண்ற, ஆகாரம் கொடுக்கிறார், நீ வேலைக்காரியை வச்சுக்கோ, வேலைக்காரிய மூலம் ஒரு சந்தானத்தை நீ உருவாக்கிக்கோ, அவன் மூலம் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்போ இஸ்மாயேல ஆண்டவர் கொடுக்கிறார், அல்லனா இஸ்மாயேல் அந்த குடும்பத்துல பிறக்கிறார். ஒரு நேரத்துல ஆபிரகாம் சோர்ந்து போய் வாக்கு தத்தங்களை எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவர் அவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்லனா அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் மறந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே இஸ்மாயேலை நீங்க ஆசீர்வதிச்சாலே அது போதும், எனக்கு ஈசாக்கு எனக்கு கிடைக்கிறது மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு இஸ்மாயேலை நீங்க ஆசீர்வதிச்சாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த காலை வேளையில என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, என் சூழ்நிலைக்கு அப்பால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என் சூழ்நிலைக்கு அப்பால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. என்னுடைய சூழ்நிலைக்கு மேல, என்னுடைய சூழ்நிலைக்கு அப்பால், நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்பால் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறார், பல வருஷங்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றும் பல வருஷங்கள் காத்திருக்கிறார், நிறைவேறலையே நிறைவேறலையே நிறைவேறலையே, என்னைக்கு நிறைவேறும் என்னைக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட சொல்றார், ஆண்டவரே அதுதான் நடக்காது, இப்ப இதை ஆசீர்வதியும். அதாவது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம முழுமையா அனுபவிக்கிறது இல்லை, முழுமையா அனுபவிக்கிறது இல்லை, அல்லனா கொஞ்சத்தை அனுபவிப்போம், கொஞ்சம் பெற்றுக்கொண்டோன்னே ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இது போதும், இது போதும், இதை நீங்க ஆசீர்வதிச்சா போதும். ஆபிரகாம் அதுதான் சொன்னார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இஸ்மாயேலை நீங்க ஆசீர்வதிங்க அது போதும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன, உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை குறித்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் இன்னும் பூரணமா அனுபவிக்கல. நான் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இன்னைக்கு நான் இத்தனை பேருடைய சபையுடைய விசுவாசிகளுடைய ஒரு போதகராக இருக்க, அல்ல நான் ஒரு சில ஆயிரங்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், இது போதும்னு இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், முன்னாடி போயிட்டே இருப்பேன். நான் ஒரு நாளைக்கு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரை இது போதும்னுங்கிற ஒரு திருப்தி அடைய மாட்டேன். ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன வாக்குத்தத்தம் என்ன, ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன, அவைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டா? பாஸ்டர் சங்கீத பகுதியில் சொல்லும் போது கூட சொன்னாங்க, சூழ்நிலைகள் எப்போதும் இருப்பதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் எப்போதும் இருப்பதில்லை, அந்த சூழ்நிலைகள் மாறும்னு நம்ம கேட்டோம். அநேகர் நம்முடைய வாழ்க்கையில், ஆண்டவரை இது போதும், அந்த வாக்குத்தத்தம் அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் அங்கே இருக்கட்டும், எங்களை குறித்து வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் இருக்கட்டும், எனக்கு இதை ஆசீர்வதிச்சு கொடுத்தா போதும். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போவதுண்டு. ஒரு சில காரியங்கள் இந்த வசனத்தின் ஆதாரத்தில் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, உண்மையான வாக்குத்தத்தத்தை முழுமையாக அனுபவிக்காமல் திருப்தி அடைவது. உண்மையான வாக்குத்தத்தத்தை அல்லனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்தை நீங்க முழுமையா அனுபவிக்காமலே மனசுக்குள்ள ஒரு திருப்தி. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, நான் உனக்கு ஈசாக்க தருவேன். ஆனா ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இஸ்மாயேலே எனக்கு நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், இஸ்மாயேல் எனக்கு போதும், இஸ்மாயேலை நீங்க ஆசீர்வதிச்சாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்றாரு. இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் என்னவாக இருந்தேனோ அதில் திருப்தி அடைவது. நான் என்னவாக இருந்தேனோ அதில் திருப்தி அடைவது. இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எக்ஸோடஸ் யாத்திரையாகமம் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, நாங்க எகிப்துல இருக்கும்போது எலும்புகளை சாப்பிட்டோம், நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், ஆனா இப்ப நாங்க என்ன பண்றோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இப்ப நாங்க வெயில்ல நடக்கிறோம், சரியான ஒரு பாதுகாப்போ இல்லை, சரியான ஒரு நிலை இல்லை, நாங்க வனாந்திரத்தில் இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன அந்த வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு எகிப்துல இருந்தாலே நலமா இருந்திருக்கும், இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தாலே நலமா இருந்திருக்கும், ஆண்டவர் எங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வராமல் இருந்திருந்தாலே நலமா இருந்திருக்கும், நாங்க அங்கே இருந்திருந்தா சிக்கனோட எலும்பையாவது சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பழைய நிலையே நலமா இருந்திருக்கும், நான் ஏயா கர்த்தருக்குள்ள வந்தேன், யானா சபைக்கு வந்தேன், யானா ஆண்டவரை தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சு அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு, நம்முடைய
பழைய சூழ்நிலைகள், யார் பழைய காரியங்களில் நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? திருப்தி அடையக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன? ஆண்டவர் எனக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் ஒவ்வொன்றும் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, 2012 வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உன் சபை வளர்றதுக்கு உன் செய்தி ஒரு காரணமா இருக்கும். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க எப்படி ஜனங்கள் ஓடி வந்தாங்களோ, அதே போல உன் சபையில உன்னுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க. நான் அதுல பூர்ணம் அடைஞ்சிட்டேன்னா ஜனங்கள் இன்னைக்கு தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. நான் பெருமைக்காக சொல்லல, சபையில வர்ற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுறாங்க செய்திகளை கேட்டு. ஆனா நான் திருப்தி அடைஞ்சிட்டேன்னா, நான் இது போதும் நிப்பனா, இவ்வளவு நடந்துருச்சே, இத்தனை நான் கத்துக்கிட்டேனே, ரைட், இத்தனை கத்துக்கிட்டேனே, இது போதும். ஹிந்தியா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், இது எதுவுமே என்னோட மதர் டங்கு கிடையாது, ரைட். நான் இங்க இதே மேல்புறத்துல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் செம்மங்கால பள்ளியில் தமிழ் மீடியம், 11, 12 திருத்தோபுரம் ஸ்கூலில் தமிழ் மீடியம் படித்தவன். ஆனால் இன்னைக்கு பல பாஷைகளில் பேசுவேன். காரணம் என்ன? இல்லை, நான் கர்த்தருடைய கிருபை இது பேசுறதுனால நான் பல நிலைகளை நான் அடைஞ்ச உடனே நான் இந்த இடத்துல திருப்தி அடைஞ்சிடுறேன்னா எனக்கு இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன? உங்களை அநேகர் இருப்பீங்க, அதை நீங்க பார்க்கல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்க இன்னும் முழுமையா பார்க்கல. ஆனா பாதியிலேயே பார்த்துக்கிட்டு, பாதியை கொஞ்சமா பார்த்துட்டு நீங்க திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் என்ன சொல்றீங்கன்னா, இந்த நிலையை விட பழையது நலமா இருந்திருக்கும், இந்த நிலையை விட பழையது நலமா இருந்திருக்கும். ஆண்டவர் ஏன் எங்களை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தார்? ஏன் எங்களை எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்தார்? அங்கேயே நாங்கள் எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். மாம்சம் இல்லை, எலும்பு தான் கிடைக்கும். எகிப்தில் எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்றேன், என் சூழ்நிலைக்கு அப்பார் நான் பார்க்க வேண்டும். லுக்கிங் பியாண்ட் மை சர்க்கம்ஸ்டான்சஸ், நான் என்னுடைய சூழ்நிலைக்கு அப்பார் பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நான் என்ன பண்ணும்? என்னுடைய சூழ்நிலைக்கு அப்பார் நான் பார்க்க வேண்டும். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம படிச்சோம் அப்படின்னா, மோசே 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபரை எடுத்து வேவு பார்க்கறதுக்காக அனுப்புறார். வேவு பார்க்கறதுக்காக போனதுல 10 பேர் என்ன சொல்றாங்க? நம்ம அங்க போக முடியாது, நம்ம அந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது. ஆனா அதுல 2 பேர் என்ன சொல்றாங்க? நம்ம அவங்க போக முடியும், நம்ம அதை சுதந்திரிக்க முடியும்னு. 10 பேர் சொல்றாங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெட்டுக்கிளிய போல இருக்கும், நம்ம அவங்களுக்கு முன்னாடி ஒரு வெட்டுக்கிளிய போல இருக்கிற சூழ்நிலையை பார்க்கறாங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கல. அவர்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கறாங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்க்கல. ஆனா கர்த்தர் அந்த இந்த காலைவெளியில் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்க சூழ்நிலைகளுக்கு அப்பார் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் பாருங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலைக்கு அப்பார், இன்னைக்கு நீங்க இருக்கிற கண்டிஷனுக்கு அப்பார் உங்களை குறித்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பாருங்க. உங்களை குறித்த ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளுங்க. நான் விசுவாசிக்கிற ஒரு காரியம், I have a call beyond what I am or where I am. என்னை குறித்த ஆண்டவருடைய நோக்கம், என்னை அழைத்த ஆண்டவர், நான் இந்த நிலையில், நான் எந்த நிலையில இன்னைக்கு இருக்கிறேனோ அந்த நிலையில இல்லை, இந்த நிலைக்கு அப்பார் என்னை குறித்த ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குறித்த ஆண்டவருக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலையை விட இன்னொரு நிலையை காணக்கூடிய ஒரு நோக்கம் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலையில இல்ல, நீங்க காலம் ஃபுல்லா இருக்க போறீங்க. This is not your position that you are going to spend forever. இது இல்ல, நீங்க இருக்கிற பொசிஷன் இல்ல, நீங்க இருக்கிற நிலையில காலம் ஃபுல்லா நம்ம இருக்க போறது. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை நிச்சயமாக மாற்றுவார். ஆபிரகாம் சொன்னார், ஆண்டவர் இஸ்மாயேலை நீங்க ஆசீர்வதிங்க, அது போதும். இத்தனை ஜனங்களை ஆசீர்வதிங்க, இது போதும். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன? நம்முடைய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? ஆண்டவரே இந்த 1000 பேர் போதும் அப்படின்னு நம்ம திருப்தி அடைவோமா? நம்ம திருப்தி அடைவோமா? இத்தனை ஜனங்கள் ஆசீர்வதிங்க, இத்தனை ஜனங்கள் பரலோகத்துக்கு போனா போதும், இத்தனை ஜனங்கள் பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னு பாஸ்டர் திருப்தி அடைஞ்சதில்லை. அதனால தான் ஜெபிச்சுட்டு இருக்காங்க, 5000 பேர் வேணும், 10,000 பேர் வேணும், ரைட்? திருப்தி அடையலை.
நம்ம ஒரு நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை மறந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் இப்போ இருக்கிறதுல திருப்தி அடையவே கூடாது. என் சூழ்நிலைக்கு அப்பால் என்னை குறித்த ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அப்பால் என்னை குறித்து என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. 5 காரியத்தை குயிக்காக நான் உங்களுடைய காரியத்தில் உங்களுடைய தியானத்தில் நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவதாக, ஐ ஹாவ் அ கால் பியாண்ட் மை இன்னபிலிட்டி. என்னுடைய இயலாமைக்கு அப்பால் தேவனுக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய இயலாமைக்கு அப்பால் என் தேவனுக்கு என்னை குறித்து ஒரு அழைப்பு உண்டு. யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒரு படியுங்கள். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்பதற்கு நான் எம்மாத்திரம். மோசே அந்த இடத்துல தன்னுடைய இயலாமையை பார்க்கிறான். எனக்கு பேச தெரியாது, எனக்கு சரியா வார்த்தை வராது வாயில. மோசையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவர் சொன்ன எக்ஸ்கியூசஸ் எல்லாம் தெரியும். நீங்க வேற ஒரு ஆளை அனுப்புங்க, என்னால முடியாது, எனக்கு திக்குவாய், நான் சரியா பேச முடியாதுன்னு மோசே சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் இயலாமையை பார்க்காத, உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கத்தை பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னைய அநேகர், உங்களை யாராவது இயலாதவர்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட மேலான இயலாதவனா இருந்தவன் நான். ரைட்? படிப்புல டாப்பு, படிப்புல டாப்பு, ஃபர்ஸ்ட் ரேங்க். எனக்கு கடைசியாக தான் இருப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கவே மாட்டேன். ரைட்? எல்லாத்துலேயும் எத்தனை மேக்ஸிமம் ரெட் வரதான் செய்யும். பைபிள் காலேஜுக்கு போனேன், ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமில் 6 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்டில் தோற்று போனேன். 6 சப்ஜெக்டில் 4 சப்ஜெக்டில் தோற்று போனேன். ஏன்னா இங்கிலீஷே தெரியாது. அங்கே போய் இங்கிலீஷ் அவங்க கிளாஸ் எடுக்கிறது ஒன்றுமே புரியாது. இன்டர்வியூலையும் தோற்று போனேன். எப்படியோ கர்த்தர் கிருபையில் தான் அங்கே அட்மிஷனே கிடச்சிது. ரைட்? அப்படிப்பட்ட எனக்கு தான் ஆண்டவர் இவ்வளவு கிருபையை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு மோசையை போல நானும் சூழ்நிலைகளை பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பேச தெரியாது அப்படின்னு நான் இருக்கலை. என்னுடைய இயலாமைக்கு அப்பால் ஆண்டவர் என்னை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய இயலாமைக்கு அப்பால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு பேச தெரியாது, நான் அழகா இல்லை, அல்ல நான் ரொம்ப ஆரோக்கியமாக இல்லை, நான் நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி கிடையாது. என்னுடைய இயலாமைக்கு எல்லாத்துக்கும் அப்பால் நான் என்ன பண்ணணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் என்ன குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை நான் பார்க்கணும். ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த உலகத்தினுடைய பலசாலிகளை வெட்கப்படுத்துவதற்கு யாரை தெரிஞ்சுக்கிட்டாரா? பலகீனமானவங்களை இல்லையா? இந்த உலகத்தில் உள்ள ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிட்டாரா? புத்தி இல்லாத என்ன மாதிரி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சிஏ நடக்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம பவிட்டா அக்கா கேட்டாங்க, ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் என்ன அப்படின்ட்டு. நான் என்ன பதில் சொன்னேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் என்ன, ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தேவன் அப்படின்னேன். அவ்வளவு ஞானினா. உங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுடைய தகப்பன் பேர் அப்படின்னு யார் அப்படின்னு? தேராகு. சரியா? அன்னைக்கு நான் தேவன் அப்படின்னேன். ரொம்ப எல்லாருமே சிஏ மீட்டிங்கில் இருந்து சிரிச்சாங்க. அவ்வளோதான் ஞானம் எனக்கு இருந்துச்சு. அவ்வளவு இயலாதவன் நான். ஸ்கூலில் எப்படியோ 10-12 பாஸ் ஆகிட்டேன், அதுவும் நல்ல மார்க்கோட. அது கர்த்தர் கிருபை. ரைட்? மோசே தன்னுடைய இயலாமையை பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய இயலாமைக்கு அப்பால் நான் உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. உன்னுடைய இயலாமைக்கு அப்பால் உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உங்களுடைய இயலாமைக்கு அப்பால் உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். என்னால் முடியாது, நான் படிக்கலை, நான் ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து கிடையாது, அப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு நாளைக்கு உங்களை நீங்கள் பின்னுக்கு இழுக்காதீங்க. ஆபிரகாமை போல சொல்லாதீங்க, எனக்கு இதை கொடுத்தா போதும், இதை ஆசீர்வதிச்சா போதும். உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கம் நீங்க நினைக்கிறதுக்கு மேலானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக, ஐ ஹாவ் அ கால் பியாண்ட் மை இன்னபிலிட்டி. என்னுடைய இயலாமைக்கு அப்பால்
ஆண்டவர் என்னை குறித்த ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இரண்டாவதாக, ஐ ஹாவ் அ கால் பியாண்ட் மை கம்ஃபர்ட் ஜோன். என்னுடைய இன்ப ஸ்தலத்துக்கு அப்பால் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், என்னை குறித்து ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல. ஐ ஹாவ் அ கால் பியாண்ட் மை கம்ஃபர்ட் ஜோன், என்னுடைய இன்ப ஸ்தலம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse number 1. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதைப்பட்டு போனார்கள். ஓகே, தொடர்ந்துள்ள வசனங்களை நம்ம படிச்சோம் அப்படின்னா தெரியும். இந்த சபையில என்ன நடந்த அப்படின்னா, ஆண்டவர் அந்த சபை என்ன பண்ணார்? உடைச்சார். எப்படி உடைச்சாரு? அவங்க எல்லாருமே ஆண்டவர் முதலாவதே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், இல்லைன்னா ஒரு கட்டளையை கொடுத்தார். என்ன கட்டளையை கொடுத்தார் தெரியுமா? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்த நீ சாட்சியா இருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சபை முழுவதும் எருசலேமை விட்டு போறதுக்கு மனசு இல்லை யாருக்கும். எருசலேமை விட்டு போறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. எல்லாரும் எருசலேமை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் எருசலேமை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? எருசலேமை விட்டு நீ வெளியே போகணும் அப்படின்னு. எருசலேம்ல என்ன தெரியுமா? பெரிய சர்ச்சு. எல்லாரும் ஒரு நாள்ல ஃபர்ஸ்ட்ல 120 ஆரம்பிச்சு, அடுத்த பிரசங்கத்துல 3000 பேர், அடுத்து 5000 பேர், சபை பெருகிருச்சு. எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரே இடத்துல. எல்லாத்தையும் வித்தாச்சு. எல்லாம் வித்து சபையில கொண்டு வந்துட்டு எல்லாரும் சுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரே இடத்துல. எல்லாரும் ஒரு ஷார்ட் டைமுக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மறந்துட்டாங்க. உலகம் எங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்கிற அந்த கற்பனையை மறந்துட்டாங்க. மறந்துட்டு என்ன பண்றாங்க? எருசலேமை விட்டு போகிறதுக்கே மனசு இல்லாம எருசலேமிலே இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன செய்தாரு? அந்த இடத்துல துன்பத்தை அனுப்பினார், அல்லனா பெர்சிக்யூஷன். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா உபத்திரவத்தை அனுப்பினார். உபத்திரவம் அனுப்பினோன்னா சபை என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. ஆனா உடஞ்சதுனால என்ன தீமை நடந்துருச்சா? போன இடங்கள்ல எல்லாம் வசனம் என்னது சொல்ல தெரியுமா? சபை உபத்திரவத்தினால உடஞ்சிருச்சு. போன இடங்கள்ல எல்லாம் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாங்க, சபையை ஸ்தாபிச்சாங்க. ஹல்லேலூயா. நான் நேத்தைக்கு வீட்டில் இருக்கும்போது யோசித்தேன், அல்லனா வீட்டில் நடக்கும்போதும் நான் நேத்தைக்கு வீட்டுக்கு பின்னாடி காட்டுக்குளம் அந்த பக்கம் எல்லாம் கொஞ்சம் என் மகளையும் கூட்டிட்டு சுற்றிட்டு இருந்தேன். எதுக்கு அப்படின்னா, நான் இந்த குளத்தில் தான் குளிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு எல்லாம் காமிக்கிறதுக்கு எல்லாம் கொஞ்சம் காட்டுக்குளம் அந்த பின்னாடி உள்ள பக்கம் எல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ யோசித்தேன், ஆண்டவரே கன்னியாகுமரி எவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் ஊரில் எத்தனை வெயில் தெரியுமா? 45 டிகிரி. இப்போது சுட்டு எரிஞ்சு போய் வெளியே போனீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே இறங்க முடியாது, அந்த மாதிரி சூடு. இங்கே போனால் என்ன கூலாக, 4 பக்கமும் தண்ணி, மரம், ஃபேனே தேவையில்லை, ஏசியே தேவையில்லை. எவ்வளோ கூலாக இருக்குது, இவ்வளோ நல்ல இடம். ஒரு ஆசை வந்துருச்சு, இங்கே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் என்ன? இன்பமயம். நான் இந்த இன்பத்தை விட்டுட்டு போனதுனால தான் அங்கே கொஞ்சம் பேர் இன்பமாக இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விட வேண்டாம், கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே இருக்கணும். நான் இந்த காலவெளியில் சொல்ல விரும்புகிற காரியம், ஐ ஹாவ் அ கால் பியாண்ட் மை கம்ஃபர்ட் ஜோன். என்னுடைய இன்ப ஸ்தலத்துக்கு அப்பால் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் வீடு, என் பங்களா, நான் இருக்கிற இடத்துக்கு அப்பால் ஆண்டவர் என்ன குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆதி சபையில ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தார். இந்த 120 பேரை கொண்டு நான் உலகம் ஃபுல்லா பிரசங்கிக்கணும் அப்படின்னு. ஏன் தோமாவை நான் இந்தியாவுக்கு அனுப்பணும்னு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருந்தார். ஆனா தோமா என்ன பண்ணாரு? எருசலேம்ல ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் சேர்ந்திருந்து கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருப்போம்னு அங்க இருந்தாரு. தோமா முதல்ல உணர்ந்திருக்க மாட்டார், இந்த எருசலேமுக்கு அப்பால், இந்த எருசலேம்ல விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு அப்பால் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து, கடல்களை கடந்து நாம் போனோம் என்பதை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை தோமா முதல்ல உணர்ந்திருக்க மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? என்னுடைய வேலை, என்னுடைய இடம்,
என்னுடைய வீடு. எத்தனை பேர்? என் கல்லறை கூட அகமதாபாத்தில் தான். சரியா? நான் செத்தேன்னா என் கல்லறை கூட அகமதாபாத்தில் தான், இங்கே வராது. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய அர்ப்பணம். அதுதான் என்னுடைய அர்ப்பணம். எத்தனை பேர் இந்த இடத்துல உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு, உங்களுடைய இன்ப ஸ்தலத்தை விட்டு எத்தனை பேர் ஆண்டவருடைய அழைப்புக்குன்னு போக விரும்புகிறீங்க? ஆண்டவர் உங்களை அழைக்கிற இடத்துக்கு போக விரும்புகிறீங்க? வாலிபர்களுக்கு நான் சொல்லுவேன், பைபிள் காலேஜஸ் இன்னைக்கு மூடப்பட்டுட்டு வருது தெரியுமா உங்களுக்கு? பைபிள் காலேஜஸ் மூடப்பட்டுட்டு வருது தெரியுமா உங்களுக்கு? பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை. காரணம் என்ன? அம்மா அப்பா நீங்கள் சொல்லுவீங்க, என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை அது ஆகணும், இது ஆகணும். எத்தனை பேர் ஊழியத்துக்குன்னு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறீங்க? எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்துக்குன்னு அனுப்ப விரும்புகிறீங்க? பிள்ளை வளர்ந்தாச்சு, கொஞ்சம் பணம் பிள்ளை வீட்டுக்கு கொண்டு வர ஆரம்பித்த உடனே, பிள்ளை படித்தாச்சு, இவன் நல்ல வேலை செய்ய முடியும், அவன் நல்ல பணத்தை கொண்டு வர முடியும்னு நினச்சி பார்த்த உடனே என்ன பண்ணுறோம்? என் பையன் என் கூட இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும். என் அம்மாவுக்கு நான் சல்யூட் பண்ணணும். கடந்த நாட்களில் பலவீனமாக இருந்தாங்க, நான் வந்து பார்க்கவே முடியலை, அவ்வளோ வேலை. இத்தனை நாளாக வரவே முடியலை, ஒன்றுக்கு மேலே ஒன்று வேலை நிமித்தம் தான் நான் வர முடியாமல் போயிடுச்சு. வரணுமா அம்மான்னு கேட்டால், உனக்கு நேரம் கிடைக்கும் போது வாப்பாம்பாங்க. உடனே வந்து என் பாரு, என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நீ உனக்கு நேரம் கிடைக்கும் போது உன் ஊழியத்தில் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வா. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இப்படி விட விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விடுவீங்க உங்கள் பிள்ளைங்களை? சாரி பாஸ்டர், தயவுசெய்து ஒரு காரியத்தை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் கடந்த நாட்களில் யோசிக்கும் போது, எனக்கு அப்புறமா இந்த சபையிலேருந்து யார் பைபிள் காலேஜுக்கு போனான்னு நான் யோசித்தேன். சாரி பாஸ்டர், ப்ளீஸ் தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு அப்புறமா நான் பைபிள் காலேஜுக்கு போய் 15 வருஷம் ஆகுது. எனக்கு அப்புறமா இந்த சபையில் பைபிள் காலேஜுக்கு போனவங்க யார்? வெரி குட், சூப்பர். ஒரு ஆள். எத்தனை பேர் போகலாம்ல? வாலிபர்களே, பிள்ளைங்களை, பெற்றோர், உங்களை கேட்குறேன், எத்தனை பேர்? நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கணும்ல, எங்கேயும் போகக்கூடாது. படிக்கணும், சம்பாதிக்கணும், கொண்டு வரணும், வீட்டை கட்டணும். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வீடை கட்டணும், கார் வாங்கணும், அது வாங்கணும், பங்களோ வாங்கணும்னு ஆசையே கிடையாது, ஆசையே கிடையாது. உங்கள் பிள்ளைங்களை இன்றைக்கே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. சுவிசேஷம் சொல்லப்படாத இடத்துக்கு சுவிசேஷம் கொண்டு போக இன்றைக்கே ஒப்பு கொடுங்க உங்கள் பிள்ளைங்களை. வாலிபர்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. பணம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், சொத்து வேண்டாம், பணம் எல்லாம் வரும், பணம் வரும். கர்த்தருக்கு உண்மை உத்தமமாக ஊழியம் பண்ணிங்கன்னா பணம் வரும். நான் பணத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது. சபையில் தசம்பாகம் கொடுங்க அப்படின்னு நான் சபையில் பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது, காணிக்க கொடுங்கன்னு பிரசங்கம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சபையை பயங்கரமாக ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். போன வருஷத்தினுடைய கடைசியில் 10 வருஷத்தை சபையில் கொண்டாடணும். 3 லட்சம் ரூபாவுக்கு சபையை ரெனோவேட் பண்ணேன். 1 ரூபாவும் கடன் வாங்கலை, 1 ரூபாவும் கடன் வாங்கலை. கடைசியில் எனக்கு சபையிலே ஒரு ஆள் வந்து 50,000 ரூபா கடன் கொடுத்தாரு. பாஸ்டர், இதை நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ நீங்கள் திரும்ப கொடுங்க அப்படின்ட்டு. 80,000 ரூபா பக்கத்தில் மைனஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. 1 லட்சம் ரூபா பக்கத்தில் மைனஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வேலையை முடித்து 10வது வருஷம் கொண்டாடுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அந்த தேவையை சந்திச்சார். ஊழியத்துக்கு வந்தால் கஷ்டப்படுவோம் தான். நான் வந்து பட்டினியும் எல்லாம் பார்த்தேன். கன்னியாகுமரியில் நான் பார்க்கல, சென்னையில் பார்த்தேன். பட்டினின்னா என்னன்னு எனக்கு தெரியும், பசின்னா என்னன்னு தெரியும், தனிமைன்னு சொன்னால் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து தான் ஆண்டவர் நான் குஜராத்துக்கு அனுப்பினார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை எத்தனை பேர் விடுவீங்க? நான் வந்து ஊரில் இருந்து, நான் அகமதாபாத்தில் இருந்த அழுத நாட்களை நான் நினைக்கிறேன், தனிமையில் இருந்த அழுத நாட்களை நான் நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் விடுவீங்களா தனிமையில் இருந்து அழுறதுக்கு? இல்லை, உங்கள் பிள்ளைங்க கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கணும். என் பிள்ளை என் அரவணைப்பில் தான் இருக்கணும். என் பிள்ளை தமிழ்நாடை விட்டு போகக்கூடாது, என் பிள்ளை கன்னியாகுமரி விட்டு போகக்கூடாது. என்னுடைய சரீரத்தில் என்னென்ன பலவீனங்கள் இருந்துன்னு உங்களில் அநேகருக்கு தெரியும். ஆனால் நான் இன்னைக்கு குஜராத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேன். அந்த குளிரை சமாளிக்கிறதுக்கும் அந்த சூடை சமாளிக்கிறதுக்கும் ஆண்டவர் எனக்கு பலம் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற எதுவுமே உங்கள் கூட வராது, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமா உங்கள் கூட வரும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்காக செல்வங்களை
என்ன பண்ணுமா? சேர்த்து வைங்கன்னு சொல்லுது. என்ன, எப்படி சேர்த்து வைப்பீங்க? என் பேரில் எத்தனை ஆத்துமா பரலோகத்தில் இருக்கு? பரலோகத்தில் பாஸ்டர் பணக்காரலாம் இருப்பாரு, இத்தனை ஆத்துமாக்களை நடத்தியிருக்கேன் அப்படின்ட்டு. உங்களை நானும் நீங்களும் நானும் பணக்காரலாம் இருப்பீங்களா பரலோகத்தில்? எத்தனை ஆத்துமாக்களை நேடுனீங்க? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெற்றோருக்கு அநேக பெற்றோரை தான் நான் பார்க்குறேன், பிள்ளைங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. என்கிட்டயே இருக்கணும், அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு அப்பால், உங்களுடைய இன்ப ஸ்தலத்துக்கு அப்பால் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். ஒரு ஆமேனும் காணும், ஒரு ஹல்லேலூயாவும் காணும். ஆண்டவர் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் நாளைக்கு தர போகிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நமக்கு பணம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம். ஆண்டவருடைய ஊழியத்துக்குன்னு உங்கள் பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க. நல்ல காலேஜுக்கு அனுப்புங்க, தயாராகட்டும் பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யட்டும். ஹல்லேலூயா. இன்ஜினியராக படிச்சிருக்கலாம், டாக்டராக படிச்சிருக்கலாம், ஊழியத்தை விடட்டும், ஊழியத்தை செய்யட்டும், வேலையை விடட்டும். படிப்பை வேணா படிப்பை முடிக்கட்டும். நல்லா படித்தவங்க எல்லாம் ஊழியத்துக்கு தேவை. ஏதோ இத்து போன ஒன்றுக்கும் உதவாத பிள்ளைங்க கிடையாது ஊழியத்துக்கு. எத்து போன பாஸ்டர், இந்த பிள்ளைக்கு படிப்பு வர மாட்டேங்குது, இவனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிடுங்க. என் பிள்ளை படிக்கவே மாட்டா, இவனை பைபிள் காலேஜுக்கு அனுப்பிடுங்க. அப்படி சொல்கிற பெற்றோர் இருக்கீங்களா? ஆண்டவர் கேட்குறாரு, உங்கள் வீட்டில் உள்ள முதல் பிள்ளை, உங்கள் வீட்டில் உள்ள உத்தமத்துக்கு யார் உரிமைக்காரன்னா? கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ கிழிஞ்சு போன நோட் இல்லை கர்த்தருக்கு. கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது என் நோட்டில் இருக்கிற என் பர்ஸில் இருக்கிற பெஸ்ட்டு நோட்டு புதுசாக இருக்கணும். பழைய நோட்டெல்லாம் எடுத்து போடவே மாட்டேன். புதுசாக இருக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ கடைக்குட்டின்னு சொல்லுவாங்கல்ல, நான் என் வீட்டில் கடைக்குட்டி தான், ஆனாலும் எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் தான் நான் சொல்லிக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்கிறாங்களே இல்லையோ, நான் சொல்லிக்குவேன், எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் தான். எல்லாருக்கும் வீடு இருக்கலாம், என்ன இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் வாடகை வீட்டில் தான் இருப்பேன். ஏன்னா காலம் ஃபுல்லாகவும் நான் வாடகை வீட்டில் வேணாலும் இருந்துக்குவேன், ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் தான். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? என் குடும்பத்தை தெரிஞ்சவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓகே, நான் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் சொல்லுவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம்? என் பக்கத்தில் இருக்கட்டும். ஒரு உதாரணத்தை கூட இந்த பகுதியில் சொல்ல விரும்புகிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம படித்தோம்னா, ஆண்டவர் மறுரூப மலைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோன்னா வானத்தில் இருந்து திடீர்னு ஒரு வெளிச்சம். அங்கே எலியாவும், சாரி பாஸ்டர், ஒரு ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எலியாவும் மோசையும் அங்கே வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவும் அங்கே நிற்கிறார். பேதுரு என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அதே போல் மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கே இருந்துருவோம். இங்கே தேவ பிரசன்னம் இருக்கு, இங்கே நல்லா இருக்கு, நம்ம கர்த்தரை பார்க்குறோம், பரலோகத்தை பார்க்குறோம், நம்ம இங்கே இருப்போம். உங்களுக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம் இல்லை, எங்களுக்கு கூடாரம் இல்லை, நாங்கள் வேணா ரோட்டில் கூட தூங்கிக்கிறோம். பேதுரு என்ன சொல்கிறாரு? நாங்கள் வேணா ரோட்டில் கூட தூங்கிக்கிறோம். உமக்கு ஒரு கூடாரம், யோவானுக்கு உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே தங்கிடுவோமா, இங்கே செட்டில் ஆயிடுவோமான்னு கேட்குறாரு. ஹலோ, எனக்கு ஒரு வீடு, என் பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி நிலையெல்லாம் செட்டில் பண்ணி வச்சுருக்கீங்களா? வித்துருங்க. நான் கொடுத்துட்டேன். எனக்கு சொந்த ஊருனாலே அகமதாபாத்து தான். எனக்கு விருந்து வீடு தான் கன்னியாகுமரி. இன்னைக்கு நான் கன்னியாகுமரிக்கு வரும்போது எனக்கு சந்தோஷம் இருக்காது. கன்னியாகுமரியை விட்டு நான் போனால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கன்னியாகுமரிக்கு வரும்போது தான் எனக்கு பாரமாக இருக்கு. ஐயோ, என் இடத்த விட்டுட்டு நான் போகிறேனே அப்படின்ட்டு. உண்மையை சொல்கிறேன், போன வாரத்தில் ஐயோ ஊருக்கு போகணுமே அப்படின்னு ஒரு பாரமாக இருந்துச்சு. ஒரு சில நேரங்களில் நம்ம அம்மா அப்பாவை விட்டு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வருத்தமாக இருக்கும்ல, ஒரு பாரம் உள்ளே இருக்கும். ஆனால் எனக்கு அந்த ஊரை விட்டுட்டு வந்தால் தான் பாரமாக இருக்கும். எப்போவா அங்கே போய் சேர முடியும், எப்படா அங்கே போய் சேர முடியும்னு இருக்கும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியம், ஐ ஹாவ் அ கால் பியாண்ட் மை ஸ்ட்ரகிள்ஸ். என்னுடைய போராட்டத்துக்கு, என்னுடைய பிரச்சனைகளுக்கு அப்பால் என்னை குறித்த ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19-20 வசனங்களை யாராவது ஒரு படிங்க. அப்போஸ்தலர் 14, 19, 20. அவன் மரித்து போனான் என்று பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் போட்டாங்க.
சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள்ள போனா. நல்லா கேட்டுக்கோங்க, பவுல என்ன பண்ணாங்க, அடிச்சு கல்லறிஞ்சு தூக்கி போட்டாங்க, செத்துட்டான் அப்படின்ட்டு. அவ்வளவு சரீரத்துல காயம். சீஷர்கள் வந்து அவரை சுத்தி நிற்கிறாங்க, செத்து போயிட்டார் அப்படின்ட்டு. திடீர்னு பவுல் எழும்பி நிற்கிறாரு. எழும்பி நின்றுட்டு சொல்லலை, ஐயோ எனக்கு கால் வலிக்குது, என்னை காலில் எறிஞ்சிட்டானுங்க, என் முதுகில் எறிஞ்சிட்டானுங்க, முதுகு வலிக்குது, என் மண்டையில் கல்லெடுத்து எறிஞ்சானுங்க, மண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 நாள் கூட ரெஸ்ட் எடுத்துட்டு நான் அப்புறமா ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு வசனம், என்ன சொல்லுது, அந்த இடத்துல இருந்து எழும்பி நேராக பட்டணத்துக்கு போனார். ஆண்டவர் அவரை அழைச்ச அழைப்புக்காக. ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைக்கு, உங்களுடைய வேதனைகளுக்கும் அப்பால் உங்களை குறித்து வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும், உங்களுடைய கஷ்டங்களுக்கும், உங்களுடைய போராட்டங்களுக்கும் அப்பால் ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்களும் நானும் காண வேண்டும். பவுல் பார்த்தாரு, எனக்கு இந்த வேதனை, எனக்கு இந்த துக்கம், இந்த துக்கத்துக்கும் கஷ்டத்துக்கும் அப்பால் என்ன குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். இந்த பட்டணத்துல இன்னும் கொஞ்சம் பேருக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போறாரு. நான் என்ன பண்ணுவேன், எவனாவது கல்லறிஞ்சான்னா அன்னைக்கு வீட்டில் தான் இருப்பேன். சின்ன காயம் பட்டுருச்சு. போன வருஷத்தில் கிறிஸ்மஸ் டைமில் ஊழியத்தில் ட்ராக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தேன். டிராஃபிக் சிக்னலில் சர்ச்சில் இருந்து பலர் எல்லாருமே ஒரு டீமாக போய் ட்ராக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் ரோட்டில். மோதியோட ஊர் தான். மோதி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தான். அஹமதாபாத்தோட சீஃப் மினிஸ்டர், குஜராத்தோட சீஃப் மினிஸ்டர் எங்கள் காட்லோடைய ஊருக்காரர் தான். ஆனால் நாங்கள் எல்லாம் செய்வோம், ரைட். பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கோபத்தில் ஓங்கி அறைய வந்தான். என்ன அந்த அறையிற வேகத்திலேயே எனக்கு அந்த கரண்ட் ஃபீலிங் உள்ள வந்துருச்சு. ஆனால் அறைகிறதுக்கு முன்னாடி அங்கே க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு. அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன் அன்னைக்கு. அல்லனா சரியான அறை விழுந்திருக்கும், அந்த அறையில் சுருண்டே விழுந்திருப்பேன், ரைட். அப்படி புல்லட்டில் இருந்தான், என்ஃபீல்டில் இருந்தான், அறைகிறதுக்கு வந்தான். ஆனால் தப்பிச்சுக்கிட்டேன் அவன்கிட்ட அறை வாங்காமல், ரைட். ஆனால் அறை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒருவேளை அறை வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஐயோ என் காது, என் வாய், என் பல் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நான் படுத்திருப்பேன். ஆனால் பவுல் என்ன பண்ணாரு, அடி உத கல்லறிஞ்சு செத்தது மாதிரி போட்டுட்டு போனவரை எலும்பி என்ன பண்ணுறாரு, அவருடைய பிரச்சனைகள் மத்தியில் அவருக்கு பிரச்சனைக்கு அப்பார் அவரை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற நோக்கத்தை பார்த்து முன்னிட்டு போனார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஐ ஹேவ் அ கால் பியாண்ட் மை ஃபியர். என்னுடைய பயத்துக்கு அப்பால் என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னுடைய பயத்துக்கு அப்பால் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். ஒன்றாவது First Kings chapter 19 verse number 3 to 8. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3 முதல் 8 வரையான வசனங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா, எலியா சொல்றாருன்னா, ஊழியர் செய்ததெல்லாம் போதும், ஆண்டவர் என்னுடைய ஜீவனை எடுத்து போடும். ராணிக்கு, ஜெசபேல் ராணிக்கு பயந்து என்ன பண்றாரு, ஓடுறாரு, சொல்றாரு, பயந்து போய் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் நான் உங்களுக்கு ஊழியர் செய்து ரொம்ப செய்துட்டேன், எனக்கு இனி வேண்டாம், இனி செய்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஆண்டவர்கிட்ட உயிரை எடுக்க சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் உண்டு. நீ அநேகரை அபிஷேகிக்க வேண்டியது இருக்கு, அநேக ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் உனக்கு அடுத்த ஒரு எலிசாவை நீ அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், பயந்து நடிங்க, ஆண்டவர் நான் செய்தது போதும், இனி நீங்க எடுத்துக்கோங்க, நான் நிறைய செய்துட்டேன், போதும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னுடைய பிரச்சனைக்கு அப்பால், உன்னுடைய பயத்துக்கு அப்பால் உன்னை குறித்து நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு இருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய பயத்துக்கு அப்பால் உங்களை குறித்து நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் சொல்லுகிற ஒரு வார்த்தை மனசில் வச்சு ஏற்றுக்கோங்க. ஆபிரகாமை போல போதும்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை இது போதும்னு சொல்லாதீங்க. இது போதும், இஸ்மாயேல் போதும், ஈசாக்கு வேண்டாம், ஈசாக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இஸ்மாயேல் போதும், இஸ்மாயேல் ஆசீர்வதிச்சா போதும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடிங்க. இந்த சபைக்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், இந்த சபையை குறித்த ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிடிங்க. பிடிச்சிட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, இன்னைக்கு இது இல்லை என்னுடைய கண்டிஷன், திஸ் இஸ் நாட் மை ஃபைனல் டெஸ்டினேஷன், திஸ் இஸ் நாட் மை ஃபைனல் டெஸ்டினேஷன், இது கிடையாது என்னுடைய கடைசி பொசிஷன், இங்கே கிடையாது என்னுடைய லைஃப் லாங் நான் இருக்க போகிற இடம்.
இதுக்கு அப்பால் ஆண்டவர் என்ன குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் நாம் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கும் அப்பால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் நம்முடைய நிலைக்கு, இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நிலைக்கு அப்பால். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இன்னைக்கு இந்த காலைவேளை ஆண்டவர் உங்களோடு பேசினது உண்டானால் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னிடத்துல பேசுனீங்க, இந்த வார்த்தைகள் எனக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நான் இன்னைக்கு இருக்கிற நிலையில நான் திருப்தி அடைய மாட்டேன். என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற நோக்கம் மேலானது. இன்னைக்கு நான் இருக்கிற நிலையில, என் குடும்பம் இருக்கிற நிலையில நான் திருப்தி அடைய மாட்டேன். என்னை குறித்து நீங்க வச்சிருக்கிற நோக்கம் மேலானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். கரங்களை தட்டி, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், உந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தன் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்க கெபியிலும் அக்கினியிலும், சிங்க கெபியிலும் அக்கினியிலும் அவர் சமூகம் உள்ளதினால், என்னை அழைத்தவர் உண்மையும். எல்லாரும் கரங்களை தட்டி, தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்தன் வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், தீரா வியாதியினால் உடல் தளர்ந்தாலும், கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், தீரா வியாதியினால் உடல் தளர்ந்தாலும், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாச தலைவரை தொடு, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், உந்தன் வழிகளில் உன்னை காப்பவர், என்றும் உன்னை நடத்திடுவார், என்றும் உன்னை நடத்திடுவார், என்றும் உன்னை நடத்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.